ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம். பதவி நீக்கம் செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்குதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. யாரெல்லாம் இந்த கூட்டணியில் இணைவார்கள் என்பது போக போகத்தான் தெரியும் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் அதிரடி மாற்றம். உப்மாவுக்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. வக்ஃபு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது என உச்சநீதிமன்றம் கேள்வி. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தேசிய அளவில் கொண்டாட வேண்டும். முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும். மறுத்தால் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பொதுமக்கள் மத்தியில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நம் திராவிட மாடல் அரசு அமைந்து முதல் பொதுமக்கள் மத்தியில் வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றும், அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரை அருகே 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ள மெரினா கிளை நூலகத்தை திறந்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நூலகத்தில் சிறுவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திடும் வகையில் காமிக்ஸ் கார்னர் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன என சுட்டிக்காட்டிய உதயநிதி, மெரினா கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் புதுப்பிக்கப்பட்ட மெரினா கிளை நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டத்தில் பொங்கல், சாம்பார் வழங்கப்பட இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் வகுப்பறை ஈடுபாடு மற்றும் அதிகரித்து உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். வரும் ஆண்டில் காலை உணவு திட்டத்தில் அரிசி உப்மாவுக்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்தார். சத்துணவு குழந்தைகளுக்கான உணவூட்டு மானியம் 61 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அவர் கூறினார். சென்னை மற்றும் மதுரையில் திருநங்கைகளுக்கு அரண் என்னும் தங்கும் மையம் 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் என்றும், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு குறும்படங்கள், புத்தகங்கள் தயாரித்து வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கம் செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இந்த மனு வரும் 24ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்குதான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொது எதிரியை வீழ்த்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ளார் என்று கூறிய அவர், யாரெல்லாம் கூட்டணிக்குள் வருவார்கள் என்பது போக போகத்தான் தெரியும் என்று கூறினார். தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய வைகை செல்வன், பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை சரியாக செயல்படவில்லை என்பதற்கு நெல்லை சம்பவமே உதாரணம் என்று அவர் கூறினார். சீமான் பேச்சுகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் இதுவரை 100 வழக்குகளாவது தாக்கல் செய்திருக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், கடந்த 20 ஆண்டுகளாக சீமான் பேச்சை கேட்கவில்லையா, இப்போதுதான் முதல் முறையாக கேட்கிறீர்களா என்று மனுதாரரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசிய வழக்கில் வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிறுவிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம், சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும், பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதிகளின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்தும் தமிழக அரசு விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, சாதிகளின் பெயர்களில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கு உத்தரவிட்டார். சாதி பெயர்களை திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என ஆணையிட்டார். மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்க ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து இயங்கும் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைக்கு திருப்பப்பட்டுள்ளன. மீனவர்கள் தற்போது படகுகளை பழுது பார்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தடை காரணமாக சுமார் 10,000 மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் சின்னமுட்டம் துறைமுகம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. தடைக்காலம் முடிந்த பிறகு மீன்பிடி நடவடிக்கைகளை மீனவர்கள் மீண்டும் தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், வக்ஃப் சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என்றும், வக்ஃப் சொத்து என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய ஏன் அனுமதிக்க கூடாது, வக்ஃப் சொத்தை மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வது நியாயமானதா என்றும் மத்திய அரசு தரப்பிடம் சரமாரி கேள்வி எழுப்பினர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவை சட்டசபையில் முதலமைச்சர் தாக்கல் செய்தார். அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, நகர் மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, பேரூராட்சிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி என ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக வைத்து குழு அமைக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேபோல் ஊரக உள்ளாட்சிகளை பொறுத்தவரை கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி ஆகியவற்றில் ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக நியமிக்கும் வகையில் ஊராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் செய்து சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். ராஜேந்திர பாலாஜி 2016 முதல் 2021 வரை பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. ரவீந்திரன் என்பவரது புகாரின் பேரில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி வந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து ராஜேந்திர பாலாஜி மீது தொடரப்பட்டுள்ள வழக்கில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். அதன் பேரில் ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புக்கும் முதலமைச்சர் அவர் நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கமல்ஹாசன், மாநிலங்களவை பதவி தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்கவில்லை என்று கூறினார். வக்ஃப் சட்ட தீர்ப்பு, ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றிக்காக அவருக்கு பாராட்டு சொல்லவே சந்தித்ததாக அவர் கூறினார். ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு நமக்கு சாதகமானது என்பதை விட இந்தியாவிற்கே சாதகமானது என்று கூறிய கமல்ஹாசன், இந்த தீர்ப்பு அரசு போட்ட வழக்கின் வந்திருக்கிறது என்பதால் கொண்டாடப்பட வேண்டியவர் முதலமைச்சர் என்றும், தேசிய அளவில் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.